கில்லி படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு 25 நாட்களுக்கு மேலாகியும் திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில, அந்த படத்தை ஸ்பூஃப் செய்து அப்போது சந்தானம் நடிப்பில வெளியான ஜல்லின்ற லுலு சபா வீடியோவ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது குறிப்பிடத்தக்கது. சச்சின் படத்தில விஜயோட இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தபோது ஜல்லி வீடியோவ பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணேன்னு தளபதி என்கிட்ட சொன்னாரு, பாராட்டினாரு அப்படின்னு சந்தானம் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகி 30 கோடிக்கு மேல அதிகமாக வசூல் வேட்டையை நடத்திட்டு வரும் நிலையில, ஜல்லி படத்தையுமே ரீ-ரிலீஸ் செய்யலாம் அப்படின்ற ஐடியாவுல இருக்கோம்னு வழக்கமான தனது காமெடி கவுண்டர்கள போட்டு சந்தானம் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. விஜயோட இணைந்து சச்சின், வேலாயுதம், தலைவா உள்ளிட்ட படங்கள்ல சந்தானம் காமெடியனாக நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கவின் நடித்த ஸ்டார் திரைப்படத்திற்கு போட்டியா சந்தானம் நடித்த இங்க நான் தான் கிங் திரைப்படம் வெளியிட இருந்தாங்க. இதையடுத்து சென்ற வாரம் வெளியிட்டாங்க. இதன் கூடவே உரியடி விஜயகுமார் நடித்த எலெக்ஷன் திரைப்படமும் சந்தானம் திரைப்படத்துக்கு போட்டியாக வெளியிட்டிருக்காங்க. சென்ற வாரம் வெளியான இங்க நான் தான் கிங் திரைப்படம் எப்படியும் காமெடியில ரசிகர்களை சிரிக்க வைத்து இந்த படம் வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு